Assalaamu alaikum. Hello everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அரிசியும் உளுந்தையும் நம்ம ஊற வைக்கணும். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:1. 4 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்க போறோம். அரிசி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃபுல்லா நான் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் அரிசி இதில் மெஷர்மெண்ட் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே உளுந்து 1 கப் எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் அளவில். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம சோக் பண்ணலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போஹா அவல் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்க போகிறோம். கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நம்ம உளுந்தில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஜவ்வரிசி எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா ஒயிட்டாக வரும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நான் மிக்ஸி யூஸ் பண்ணி தான் அரைக்க போகிறேன். ஸோ சம்டைம்ஸ் சொல்லுவாங்க மிக்சியில் அரைச்சா இட்லி சாஃப்டாகவே இருக்காது, கல் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அரிசியை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அரிசி ஃபுல்லாக அரைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் உளுந்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கையை வாஷ் பண்ணிவிட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகும், புளிக்கும். இப்போ இதை மூடி ஒரு 8 மணி நேரம் வார்மான பிளேஸில் வச்சிட போகிறேன். ஸோ ஓவர் நைட் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மார்னிங் பார்க்கும்போது உங்களுக்கு மாவு நல்லா புளிச்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் மாவு எப்படி புளிச்சிருக்குன்னு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இட்லி எப்படி ஸ்டீம் பண்ணலான்னு பாருங்கள். இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ரெசிபி இது. ஸோ குழந்தைங்க ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிளெயின் இட்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் இட்லி, இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணி கொடுங்க. ஸோ இட்லி ஒட்டாமல் வரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளேட்டில் லைட்டாக ஆயில் தடவிருக்கேன். ஸோ எல்லா பிளேட்டையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஸ்டீமிங் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்கிறேன்.
இட்லி எப்படி குக் ஆகிடுச்சுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா கையில் தண்ணி நனைச்சிட்டு இந்த மாதிரி டச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து அது குக் ஆகிடுச்சுன்றதை ஃபீல் பண்ணுவீங்க. இல்லைனா நடுவில் வந்து கொஞ்சம் மாவாக இருக்கும். இட்லி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இட்லி குக் ஆனதுக்கப்புறம் உடனே இந்த மாதிரி நீங்கள் இட்லி எடுத்துடாதீங்க. ஏன்னா சூடாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இட்லி ஒட்டிக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கேப் கழிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். ஸோ நல்லா ஒயிட்டாக சாஃப்டாக இருக்கும் இட்லி. ஸோ இது கூட நீங்கள் சாம்பார், தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் தக்காளி சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned and thank you for watching.